ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 13/12/2024 கார்த்திகை தீப திருநாள். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த கார்த்திகை தீப திருநாள் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள். நம்முடைய வாழ்க்கையில் பண வரவில் எந்தவித தட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கிறதுக்கு, பண வரவு அதிகரிக்கிறதுக்கு நாளைய தினம் கட்டாயமாக நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தோடு இந்த ஒரு தீபத்தையும் பூஜை அறையில் ஏற்றுங்க. நிச்சயமாக நம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரும். ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கோம், கையில் 10 பைசா கூட தங்கலை. ஆனால் சில பேர் பார்த்தா அவங்களுடைய திறமையை வச்சு பணத்தை சுலபமாக சம்பாதிச்சிட்ருக்காங்க அப்படின்னு நமக்கே ஒரு எண்ணம் வரும். சம்பாதித்த பணத்தை வச்சு சீக்கிரம் சொத்து சுகம் சேர்ப்பாங்க. எப்படி தான் இவங்க மட்டும் இவ்வளோ சீக்கிரம் பணக்காரர் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருப்போம். சில பேருக்கு அந்த அதிர்ஷ்ட யோகங்கிறது பிறவிலேயே இருக்கும். பிறக்கும்போது ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் 30 வயசை தாண்டிடுச்சு அப்படின்னா பயங்கர சொத்து சேர்த்துருப்பாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அவங்களுக்கு இருக்க யோக திசை இதுக்கு என்ன காரணம்? அதிர்ஷ்ட காற்று யார் பக்கம் வீசினாலும் அதிர்ஷ்டலக்ஷ்மி மகாலட்சுமி அவங்க பக்கம் போயிடுவாங்க. நமக்கு யோகலட்சுமி கடாட்சமும் மகாலட்சுமி தாயாரோட அருளாசியும் நமக்கு தேவைப்பட்டுச்சு, நமக்கு வேணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்கள். ஏதாவது ஒரு வகையில் நமக்கும் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் நிச்சயமாக அடிக்கும். அடுத்தவங்களை ஏமாற்றாமல் பணம் சம்பாதிக்கும் வழியை ஃபஸ்ட்டு நம்ம தேடணும். கூடவே இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு சேர்த்து செய்யணும். நம்முடைய முயற்சிகளை முழு மூச்சோடு இறக்கணும்னா நிச்சயமாக முயற்சி சீக்கிரமாக வெற்றி அடைஞ்சு பண வரவு அதிகரிக்கும். உதாரணத்துக்கு பார்த்தா இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே பெரிய வேலைக்கு முயற்சி செஞ்சோன்னா கண்டிப்பாக அந்த வேலை நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நிறைய வருமானம் நம்மளை தேடி வரும். இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே ஒரு தொழில் தொடங்கணுன்னா அந்த தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். அந்த தொழிலை இன்னும் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு யோகம் நமக்கு கிடைக்கும். தொழிலில் நொடிஞ்சு போய் நஷ்டம் அடைஞ்சவங்க நிச்சயமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். அந்த தொழில் மேலும் மேலும் நல்லபடியாக உயரும். இப்படி உங்களுடைய முயற்சிகளுக்கு ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த பரிகாரத்திற்கு பட்டை பொடி தான் தேவைங்க. நீங்கள் பட்டையை வாங்கிட்டு லேசாக வருது அதை பொடி செஞ்சாலும் சரி, இல்லை கடையிலே பட்டை பொடியே விற்கிது, அதை வாங்கி நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தினாலும் சரிங்க. ஆனால் பட்டை பொடி நீங்கள் பயன்படுத்துங்க. எப்பொழுதும் இந்த பட்டை பொடியை செய்யலாம். இருந்தாலும் இது போன்ற வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை இந்த போன்ற தினங்களிலும் செய்யலாம். இல்லை எப்பொழுதும் வரக்கூடிய தினமுமே உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் இதை செய்யலாம். நாளைக்கு திருக்கார்த்திகை தீபம். இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்து பாருங்கள். பட்டை பொடியை கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஒரு 2 சொட்டு எடுத்து உள்ளங்கையில் அதை அப்படியே தடவிக்கணும். இதை தினமும் நீங்கள் காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்புவீங்கல்ல, அப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த கையோடு நீங்கள் 10 ரூபாயை தொட்டாலும் அது 100 ரூபாயாக நமக்கு மாறும், கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரம் செய்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா எதிர்பார்க்காத அளவு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். தினமுமே இதை நீங்கள் செய்துக்கிட்டு பாருங்கள். ஒரு நாள் செஞ்சுட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. எப்பொழுதுமே உங்களோட வேலையாக இதையும் செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீட்டின் நிலைவாசல் இருக்கு இல்லையா, அங்கே கோலம் போடுவோம். அப்போ அந்த நிலைவாசல் படிக்க 2 பக்கமே இந்த பட்டைப்பொடியை தூவி விடலாம். தினமுமே கோலம் போட்டதுக்கு அப்புறம் இந்த பட்டைப்பொடியை தூவுங்க. இந்த பட்டைப்பொடியோட வாசம் உங்களோட உள்ளங்கையில் உங்கள் நிலைவாசல் பல்ல எப்பொழுதும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது பணவசியத்தை அதிகரிக்கும். எங்கேருந்து பணம் நம்மளை தேடி வருது அப்படின்னே சொல்ல முடியாது. இந்த ஒரு பரிகாரத்தை, இந்த 2 பரிகாரத்தையுமே தொடர்ந்து 48 நாள் நீங்கள் இதை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றத்தை நிச்சயமாக நீங்கள் கண்கூட உணரலாம். உங்களுடைய வாழ்க்கையில் சீக்கிரமாகவே நீங்கள் முன்னேறலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து 48 நாள் செய்யுங்க. நாளைய தினம் திருக்கார்த்திகை தினம், வெள்ளிக்கிழமை, ரொம்ப நல்ல நாள். முடிஞ்சால் நாளைய தினத்துலேருந்து நீங்கள் இதை செய்து பாருங்கள். காலையில் இதை எப்பொழுதுமேங்க ஒரு பரிகாரம் வழிபாடு செய்யணுன்னா உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எஞ்சி செய்து பாருங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த கோலம் போடும் பொழுது அந்த 2 நிலைவாசல் படியிலையும் போட்டு விடுங்க. இது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்து நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது, நாளைக்கு கார்த்திகை தீபம், குறைஞ்சது 27 விளக்குகள் ஏற்றுவது சிறப்பான ஒன்று.
ஒவ்வொரு இலையிலுமே ஒவ்வொரு விளக்குக்கும் அரச இலை வைத்து தீபம் ஏற்றும் பொழுது அரசனை போல வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுனா அதிகமே உங்களுக்கு அரச இலை கிடைச்சதுன்னா நீங்கள் அரச இலை வைத்தும் அதன் மேலே தீபம் நீங்கள் ஏற்றலாம். இன்னொன்று வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிரனுக்கும் உரிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். அதனால் கட்டாயம் கல்லுப்பின் மீது தீபம் ஏற்றுவது சிறப்பான விஷயம். அதே போல் கல்கண்டு இருக்குது பார்த்திங்களா, டைமண்ட் கல்கண்டு. ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க. சுத்தமான தாம்பாளத்தில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துட்டு அதற்கு மேலே ஒரு டைமண்ட் கல்கண்டு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு தீபம் வச்சு நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த கற்கண்டு தீபம் கட்டாயம் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. ஒரு அரை ஸ்பூன் ஊற்றினாலும் ஒரு 5 நிமிடம் எரிந்தாலும் அந்த கல்கண்டு தீபத்தை நெய் ஊற்றி ஏற்றி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை கல்கண்டு போல் இனிப்பாக மாறும். கட்டாயம் நாளைய தினம் மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. அதுவும் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சுக்கிர ஓரை காலையில் 6 to 7, மதியானம் 1 to 2, இரவு 8 to 9 வரும். காலையில் நீங்கள் ஏற்றுங்க. கட்டாயம் காலையில் முடிஞ்ச அளவுக்கு கட்டாயம் காலையில் ஏற்றிடுங்க 6 to 7. அப்படி உங்களால் முடியல அப்படிங்கும்போது இரவு 8 to 9 நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த தீபத்தை, கல்கண்டு தீபத்தை நீங்கள் ஏற்றுவதனால உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் சந்திக்கும். அதே போல் மருதண இலை கிடைத்தாலும் நாளைய தினம் மருதண இலையை பரப்பி அதன் மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இந்த மாதிரி நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த இது போன்ற பொருட்களின் மீது நம்ம தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்ம சந்திக்கலாம். பண வரவு பல வழிகளில் நம் வீடு தேடி வரும். கட்டாயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அனைவருக்கும் திருக்கார்த்திகை தின நல்வாழ்த்துக்கள். மகாலட்சுமி தாயாரின் அருளில் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.